நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த 10 நிமிஷத்துக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. 10 நிமிஷம். அதே டீம் தான். நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்களே வந்து பார்த்தாலே தெரியும். கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் ட்ரெய்லர்ல பார்த்துட்டு ஃபேமிலி வரலாமா வேணாமான்னு யோசிச்சீங்கன்னா தாராளமா வந்து சரி பரவாயில்லைங்க. ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஃபேமிலி தாராளமா வந்து பார்க்கலாம். இப்போ இவர் சொல்லுவார். நல்ல எமோஷனல் கண்டென்ட்டா இருக்கிற ஒரு படம். அண்ட் டைரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, சூப்பராகவே இருக்கு. கேமரா, மியூசிக், பிஜிஎம் தலைவன் யுவன் சொல்லவே வேணாம், வேற லெவலில் பிடிச்சிருக்காரு. அண்ட் சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு வைப், ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதுக்காண்டி நீங்க கண்டிப்பா படத்துக்கு வரலாம். 200 ரூபாய்க்கு படத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் காட்டுறோம். யுவன் கான்செப்ட் உள்ள நடக்கும். அது 10 நிமிஷம் நீங்க அதையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க. கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்ப இருக்க ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன் ரெண்டுமே சேர்த்து தாராளமா பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுது. எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும்ல, அது எல்லா ஜெனரேஷனும் ஒன்று தான் நம்புறோம். ஸோ அது எல்லாருமே கனெக்ட் ஆகும். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? நம்ம டீம்ன்றனால ஆல்ரெடி என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகுதான் மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்தோம். மற்ற எல்லாருக்குமே அது கரெக்டா மேட்ச் ஆயிருந்தது. அது ஹாப்பியா இருக்கு. அதுல ஃப்ரெண்ட்ஸா பண்ணவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? ஃப்ரெண்ட்ஸா பண்ணவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்க தான் பாதியிலே கரெக்டா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சரி தேங்க்யூ. சொல்லுங்க, ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா நல்ல ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி பிளே எல்லாமே நல்லா இருக்கு. என்ன இந்த ஜோ அளவுக்கு இருக்கா? அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்களா? ஜோ அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு வந்து பாருங்க, நல்லா இருக்கும். தட்ஸ் இட். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவ்வளவுதான். ட்ரைலர் பார்த்த வரைக்கும் பிரெக்னன்ட் ஆகுது அந்த மாதிரி தான் கதை போகுது. இந்த டிவோர்ஸ் எப்படி சொல்றது, டிவோர்ஸ்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் கதை கொண்டு போறாங்க. கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. இல்ல படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே படம் புரியும். அப்படி ஒன்னும் ட்ரைலர்ல இருக்கிற அளவுக்கு நீங்க யோசிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. ஸ்கிரீன் பிளே மத்தபடி ஸ்டோரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். இவனோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ரியோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. எல்லாத்தோட ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து போனீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? நான் எதுவுமே எதிர்பார்த்து வரல. ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வரனால பெருசா எதிர்பார்த்தல எதுவும் வரல. ஜாலியா இருந்துச்சு எனக்கு. சரி, என்ன கான்செப்ட் சொல்றாங்க, மெசேஜ் என்ன சொல்றாங்க மக்களுக்கு? இது ஒரு மதலி ஃபீலிங் தான். ஒரு அம்மா எப்படி அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். பேசிக்கா அவரோட ட்ராமாஸும் எப்படி இருக்குங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த படமா இது ஜோ? ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த லவ் பண்றாங்க, இந்த பிரெக்னன்சி அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அது ஏத்த படம்ன்றீங்களா? ஒன்றும் இல்லை, இது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரிஸ் தான். இது எல்லா டைமுமே செட் ஆகும். எப்போ பார்த்தாலுமே நல்லா இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி. இவனோட மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு எப்பவுமே நல்லா தான் இருந்துச்சு. சொல்லுங்க, எப்படி இருக்கு ஸ்வீட் ஹார்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. லாக் இல்லைங்க. நாங்க ஆனஸ்டா சொல்றோம், படம் ஸ்டார்ட் டு எண்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் கண்டிப்பா கப்பிள்ஸ் யாரா இருக்கீங்க செஞ்சு மறந்துடாதீங்க. ரிலேட்டபிளா இருக்கு. லைஃப்க்கு ரிலேட்டபிளா இருக்கு இந்த படமே. சோ வந்து எல்லாரும் கண்டிப்பா பார்த்தே ஆகும். ஜாலியா ரிலாக்ஸ்டா அந்த 2.5 hours நீங்க ரிலாக்ஸ்டா ஃபேமிலியோட வந்து பாருங்க. 10 நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த 10 நிமிஷத்துக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. 10 நிமிஷம். இதே ராம் ஏதோ கேள்வி கேட்பாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு கரெக்டான எடுத்திருக்காங்க. அப்புறம் லவ் பண்ணிருந்த பிரேக்கப், பிரெக்னன்சி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எப்படி இருக்கு? ஆக்சுவலி ஜெனரேஷனா லவ் மாறிட்டே இருக்கும். சோ நம்ம வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சோ அதனால வந்து இந்த ஜெனரேஷனுக்கு இது கரெக்டான ஒரு படம் தான். நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருப்பாங்கல்ல, சோ இது தப்பா சரியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மூவி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படம் பார்த்ததுக்கு லைஃப்ல கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கா படம்? ஆமா, லவ் பண்றவங்க கனெக்ட் ஆற மாதிரி இருக்கும். இந்த ஜெனரேஷன் கப்பிள்ஸ்க்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் இந்த படம். யுவன் சாரோட மியூசிக் செம்மையா இருந்துச்சு. ஒரு இடத்துல எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க அந்த ஹைப் ஏற்றும் போதெல்லாம், அந்த சாங்கோட ஹைப்ஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த கான்செர்ட்ல அது நடந்தது, நாங்க உண்மையாலுமே எனக்கு அது சூப்பரா ஒரு மாதிரி அவர் எந்திரிச்சு வர்றது அதெல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் ரியோன் ஆக்சுவலா கேரக்டர் நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அவரோட கேரக்டர் எங்கேயுமே 1% கூட அதை விட்டு போகல. அது நல்ல ஒரு இதா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த காமெடி கூட இருக்கிற ஃப்ரெண்ட் த்ரூ அவுட்டா வேற லெவல் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபவுசி டூ எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆனா மெயினா கப்பிள்ஸா இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான் அது. சோ எல்லாருமே வந்து பார்க்கலாம்.